யார் நீங்க? உங்களை தான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. யார் நீங்க? அட நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? தெரியாம வந்துட்டா போல இருக்கு. காலையில இருந்து விரதம் இருக்க, உனக்கு ரொம்ப பசிக்கும்ல. வா, எல்லாரும் உன்ன மேல கூப்பிடுறாங்க, வா. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் பதில் சொல்லிட்டு போங்க. நில்லுங்க. கரண், நீ இங்க என்னப்பா பண்ற? எல்லாரும் மேல போறாங்க, நானும் போறேன், நீயும் வா. இல்ல, அம்மா வந்து அப்பாவை வீடியோ கால்ல பார்க்கணும்னு சொன்னாங்க. விரதத்தை முடிக்கணும் இல்லையா, அதுக்காக. நீங்க போங்க, நான் வரேன். சரி, நானும் வரேன், நீ வா வா. இந்த ரூம்குள்ள உள்ள வாங்க. அட எங்கே நில்ல? என்ன? யாரு நீ? என்ன எதுக்கு இங்க இழுத்துட்டு வந்த? நான் உங்களோட தங்கச்சி ஸ்ருதி. ஓ மை காட், ஸ்ருதி நீயா? ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க. உனக்கு என்ன பைத்தியமா? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக இங்க வந்த? டான்ஸ் ஆட வந்த. பல்லே 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 நாடி கை தட்ட வந்த. என்ன விடுங்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நானா? நான் இங்க என்ன பண்றேன்? நீ என்ன மகேஷ் அங்கிள் ரூம்ல பார்த்தல, அதான் மகேஷ் அங்கிள பாக்குறதுக்காக வந்தேன். நான் வேற எதுக்கு இங்க வந்திருப்பேன்? விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்ற? நான் தான் சொல்றேன்ல, உன்னால நம்ப முடியலையா? என்னோட வார்த்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அது மட்டும் இல்ல, என்னை விட சின்ன பொண்ணு, நீ சின்னவளாவே இரு. என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாத, என் விஷயத்துல இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாத, புரியுதா? ரொம்ப சரியா சொன்னீங்கக்கா. நீங்க என்னோட அக்கா, நான் உங்களோட தங்கச்சி. சோ ப்ளீஸ், எதிரி நாட்டோட உளவாளி கிட்ட பேசுற மாதிரி பேசாதீங்க. என்ன? இல்ல, நீ என்ன சொன்ன? நான் கரெக்டா தான் பேசுறேன். எப்பத்துல இருந்துக்க என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பிச்சீங்க? நான் உங்களோட தங்கச்சி தானே. என்கிட்ட எந்த சீக்கிரட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டீங்களா? சீக்ரெட்? என்ன சீக்ரெட்? எந்த சீக்ரெட்டுமே இல்லையே. சாரி, இப்பதான் அந்த சீக்ரெட்டாவே இல்லையே. எனக்கு தெரியும், நீங்க கரண் சாருக்காக இப்போ விரதம் இருக்கீங்க தானே? இல்ல, அதாவது பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. சும்மா என்கிட்ட ஏதாவது காரணம் சொல்லாதீங்க. அக்கா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க என்னோட அக்கா, நான் உங்களோட தங்கச்சி. ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நான் என்ன பண்ணாலும் சரி, ஏன் பண்றேன், எதுக்காக பண்றேன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியுதுல்ல. சேம் வே நீங்க என்ன பண்றீங்க, எதுக்காக பண்றீங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும்க்கா. இப்போ உண்மையை சொல்லுங்கக்கா, நீங்க கரண் சாருக்காக விரதம் இருக்கீங்கல்ல, அதனாலதான் அம்மா உங்களுக்காக கொடுத்த சாப்பாட்டை நீங்க சாப்பிடல. நானே என் கண்ணில பாத்துட்டு வந்தேன்க்கா. அந்த டிராயர்ல உங்களுக்கு கொடுத்த ஃபுட்டை நீங்க வச்சுட்டு வந்திருக்கீங்க. இன்ஃபேக்ட் அம்மா உங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்கல்ல, அந்த தண்ணி கூட நீங்க குடிக்கல. வெளியே போய் துப்பிட்டு வந்திருப்பீங்க. ஐம் ரைட்? என்ன ஆகும்? இல்ல, கரண் சாருக்கு உங்களுக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவர் ஒரு பக்கம் என்னடானா முகத்தை மறைச்சிட்டு உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நடுராத்திரியில நடுவழியில உங்களை இறக்கி விட்டாரு. இதுக்கான அர்த்தம் என்னக்கா? உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உறவு உடைஞ்சிருச்சுல. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வெறுக்கிறீங்க. அப்புறம் எதுக்காக இந்த விரதம் இருக்கீங்க? நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? நீங்க இங்க கரண் சார் கையால விரதத்தை முடிக்க வந்திருக்கீங்களா? அதானக்கா உண்மை? இங்க பாரு, அப்படிலாம் எதுவுமே இல்ல. அப்ப வேற என்ன? நீ முதல்ல உட்காரு. இந்த விரதத்தை நான் வைப்பேன்னு எனக்கும் தெரியவே தெரியாது. அது இந்த விரதத்தை எப்படி வைப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா பாட்டி கூட நான் காலையில கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அங்க ஒரு வயசான ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சில விஷயத்த சொன்னாங்க. அவங்க பேசினதெல்லாம் கேட்கும்போது நான் இந்த விரதத்தை வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அப்ப கூட கொஞ்சம் தயக்கத்துல தான் இருந்தேன். நான் விரதத்தை வைப்பேனா மாட்டேனான்னு எனக்கு தெரியல. ஆனா கோவில்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு செக்கப்பு துணி பறந்து என் மேலேயே விழுந்துச்சு. என்னவோ எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி. ஏன்னு தெரியல, அந்த துணியை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த விரதத்தை நான் கண்டிப்பா வச்சே ஆகணும்னு தோணுச்சு. இந்த விரதத்தை வச்சதுக்கு அப்புறமாவது ஏதாவது மாறுமான்னு தெரியல, எல்லாம் சரியாயிடுமான்னு தெரியல. ஆனா இதை வச்சதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். கண்டிப்பா ஏதாவது நல்லதுதான் நடக்கும்னு எனக்குள்ளுக்குள்ள ஃபீல் ஆகுது. இப்ப நல்லது நடக்கலனாலும் கண்டிப்பா எதிர்காலத்துல நல்லது நடக்கும்க்கா. அதுக்கு கரண் சார் கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸை நீங்க ஷேர் பண்ணி தான் ஆகணும்க்கா. கரண் சார் கிட்ட நீங்க அவருக்காக தான் இந்த விரதம் வச்சிருக்கீங்கங்கறத தெரியப்படுத்தணும்க்கா. ஒருவேளை
நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவரோட ஃபீலிங்ஸ் கூட அவர் ஷேர் பண்ணலாம்ல. எல்லாமே பழையபடி மாறலாம்ல. உங்களுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாம் திரும்பவும் ஷேர் ஆகலாம். இல்ல ஸ்ருதி, இந்த விஷயத்துக்காகலாம் நான் ஒன்னும் விரதம் வைக்கல. நீ மறுபடியும் புரிஞ்சுக்கல. நான் இந்த விரதத்தை எனக்காக வச்சிருக்கேன், என் மனசுக்காக வச்சிருக்கேன், என் மனசு சந்தோஷத்துக்காக வச்சிருக்கேன். ஏன்னா இந்த கல்யாணம், இந்த முறை, இந்த சடங்கு இதெல்லாமே ரொம்ப மனப்பூர்வமா ஏத்துப்போம். ஏன்னா இது நம்மளோட பாரம்பரியம். கரனை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணமே ஒரு விளையாட்டு தானே. ஆனா நம்ம அப்படி கிடையாதே. அதுவும் ஸ்ருதி, நான் இப்படி ஒரு விரதம் வச்சிருக்கேன், அப்புறம் நான் இங்கதான் இருக்கேன்னு நீ சமீர் கிட்ட சொல்லல? இல்ல, நான் சொல்லல. சாரி. சரி, கரண் கிட்டே சொல்லிட்டியா என்ன? இல்ல இல்ல, கரண் சார் கிட்ட நான் எதுவும் சொல்லல. யா ட்ரஸ்ட் மீ ரிஷப், என் ரூம்ல தான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகே பாய். என்ன கதவை திறக்க முடியல? ஏய் முட்டாள், இன்னும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவர் உங்களோட புருஷங்கா, கடவுள் மாதிரி எல்லாம் உங்களுக்கு. நிறுத்து முட்டாள். நான் உன்னதான் முட்டாள்னு சொல்றேன். ஏன் எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிற? நல்லதை யோசிக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைக்க வேண்டியது. ஒரு நிமிஷம் செக் பண்றேன். அக்கா, கரண் சார் தான் இங்க வந்திருக்காருன்னு தோணுது. ஆமா, ஏ, 2 பொண்ணுங்க இருக்காங்க. யார் நீங்க? நீங்க 2 பேரும் உள்ள இருக்கிறத நான் பார்த்துட்டேன். ஏன் ரூம்ல நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சண்டை. சண்டையா? எதுக்கு சண்டை போடுறீங்க? என்ன பிரச்சனை? உங்களுக்காக தான். எனக்காகவா? இல்ல இல்ல, துணி. இல்ல இல்ல, உங்களோட ரூம். சாரி, துணிக்காக தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருந்தோம். மரியாதையா கதவை திறங்க, இல்லைன்னா உடைச்சிட்டு வந்துருவேன். திறங்க. கதவு திறந்துட்டு இங்க இருந்து போயிடலாம், இல்லன்னா பிரச்சனை ஆயிடும். ஓகே ஓகே. இல்ல இல்ல, சரி வந்துட்டோம், நாங்களே வெளியே வரோம். நீங்க 2 பேருமா? நீங்க அப்பா ரூம்ல இருந்தவங்கல்ல? என்ன நடக்குதுங்க? நில்லுங்க. அட, என்னம்மா, நீங்க டெல்லியில நிலா தெரியுதுன்னு சொன்னீங்க, ஆனா எங்க இன்னும் நிலா தெரியலையே. அவங்க ஊர்ல கூட நிலா தெரியுதுமா. வீடியோ கால்ல மகேஷ பார்த்து ராக்கி கூட தன்னோட விரதத்தை முடிச்சுக்கிட்டா. அவ ரொம்ப எமோஷனல் ஆயிருந்திருப்பாள்ல, பதட்டமா இருந்திருப்பாள்லமா. எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாருமா. இதோ ஷர்லின் வந்துட்டா. ரொம்ப அழகா இருக்க. உங்க 2 பேர் ஜோடியும் எப்போ இப்படியே இருக்கணும். 2 பேரும் ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல? ஆமாமா. எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கரீனா ரிஷப்காக ஷர்லினை சூஸ் பண்ணா. எனக்கு ஒரு நல்ல மருமகன் கிடைச்சிட்டாரு. நான் இதோ வந்துடுறேன். இவ ஸ்ருதியாச்சே. ஆமா ஆமா, இந்த ட்ரெஸ் அவன் தான் போட்டிருந்தா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இல்லைங்க. அண்ணா, நீங்க எதுக்கு அந்த பொண்ணுங்களை முறைச்சிங்க? நானா? ஆமா, நீங்க அந்த பொண்ணுங்களை முறைச்சிங்க. முறைச்சனா? இல்ல, நான் ஜஸ்ட் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே. அப்படியா? எதுக்கு பாத்துட்டு இருந்தீங்க? இல்ல, அந்த பொண்ணை பார்த்ததும் எனக்கு இல்ல ஒருத்தரோட ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, நீ எதுக்கு இப்படி கேக்குற? ஏன் இப்படி क्वेश्चन ஞாபகம் வந்துச்சு? இல்ல, ஒரே நிமிஷம். இப்ப நீயே பாரு.
அங்க ஒரு பொண்ணு இருக்கால அந்த ஒயிட் ட்ரெஸ்ல, அந்த பொண்ணை பார்க்க அப்படியே ஸ்ருதி மாதிரியே இல்ல? இல்ல ரிஷப்பண்ணா, ஸ்ருதி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டா. நான் சொல்றேன்ல, கேளுங்க. நீ என்னடா இப்படி ட்ரெஸ்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டு அடா, இருக்க? நான் அங்க இல்ல. பாரு, அவ நல்ல டாலா இருக்கா. அதே மாதிரி அவளோட பாடி லாங்குவேஜ பாரு. இல்ல நமக்கு தெரிஞ்ச யாராவது ஸ்ருதி அளவுக்கு டாலா இருக்காங்களா? அங்க பாரு, அவ அந்த மாதிரி தான் இருக்கா. இல்ல ரிஷப்பண்ணா, ஸ்ருதியா இருந்திருந்தா நீங்க கூப்பிட்டதுக்கு நின்றுப்பா. அவ எதுக்கு முகத்தை மறைச்சிட்டு சுத்த போறா? எதுக்கு முகத்தை மறைக்கணும்? இல்ல அது வந்து சொல்லுங்க, கரெக்ட் தானே? அது ஸ்ருதிலாம் இல்ல. என்னன்னா சரி இருங்க வந்துறேன். ஆனா எனக்கு ஏன் அப்படி தோணுச்சு? சரி. ஸோ உனக்கு பக்கத்தில் நிற்கிற பொண்ணு தான் பிரீத்தாவா? சோ உனக்கு பக்கத்துல நிக்கிற பொண்ணு தான் பிரீத்தாவா? ஹா. நீ இருக்கியே, ரொம்ப ஸ்மார்ட் தான். நீ இருக்கே ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட். ஆக்சுவலி இது எனக்கு முன்னாடியே தெரியும். நான் ஒரு டிடெக்டிவா தான் லைஃப்ல ஆகியிருக்கணும். ஆனா டான்ஸர் ஆயிட்டேன். வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்மள மாத்துது பாத்தியா? நீ என்ன பைத்தியமா? இப்ப பாரு போன்லயே இருக்க. நாம இங்க டான்சர்ஸ் மாதிரி வந்திருக்கோம். டான்சஸா இருக்கும் போது இப்படி போன்ல இருந்தா கண்டிப்பா மாட்டிப்போம். சரியான பைத்தியம், உன்னால மாட்டிப்போம் போல. என்னக்கா, நான் உங்களுக்காக தான் இங்க வந்தேன். அதுவும் முகத்தை மறைச்சிட்டு. இப்ப டான்ஸ் கூட ஆடணும். நீங்க என்னடானா மாட்டி விட்டுருவீங்கன்னு சொல்றீங்க. நீ ரொம்பவே பேசுற, கொஞ்சம் வாய் மூடு. இந்த டச் அப்புறம் வாசனை அப்படியே பிரீத்தாவோடது மாதிரியே இருக்கு. ஒருவேளை இவ பிரீத்தாவா இருப்பாளோ? என்ன இது அந்த வாயாடி ஸ்ருதியோட குரலாச்சே. ஒருவேளை ஸ்ருதியும் பிரீத்தாவும் இங்க வந்திருப்பாங்களோ? இல்ல அவங்க எப்படி இங்க வந்திருப்பாங்க? நீ எதுக்கு இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் தான் சொன்னல, என் ரூம்ல தான் இருந்தது. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? அக்ஷய் மாட்டிக்கிட்டானா? இல்ல ஒருவேளை அப்படியே கிருத்திகா கூட மாட்டிருக்கலாம்ல. எனக்கு புரியல. அதாவது நாம அன்னைக்கு ஷாப்பிங் போனோம் இல்லையா, அப்ப மைரா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி ரொம்ப வேலிடா இருந்துச்சு. அக்ஷய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு அவன் என்கிட்ட கேட்டேன். உண்மையை சொல்லணும்னா அக்ஷய பத்தி நமக்கு ரொம்ப நல்லாலாம் தெரியாது. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற அவளுக்கு அவனை பத்தி நல்லா தெரியும்ல. நீ டென்ஷன் ஆகாத. அவங்க ஸ்வீட் கப்பல். நல்ல லவ் ஸ்டோரி தான். நீயா? நீ இன்னும் இங்கதான் இருக்கியா?
ஸ்ருதி, நீ எதுக்காக ஒளிஞ்சுக்கிற? அடைக்கு என்ன சொல்றது, இந்த கரீனா மேம் இருக்காங்கல்ல, எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே மோப்பம் பிடிச்சு வந்துட்டே இருக்காங்க. இந்த மிடில் கிளாஸ் பொண்ணு ஸ்ருதி இன்னும் இங்கதான் இருக்காளா? அதுவும் முகத்தை மறைச்சிட்டு இருக்கா. இவ இங்க இருந்து போயிருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல, இவ இங்கதான் இருக்கா. நான் பேசாம ஒண்ணு பண்றேன். முகத்தை யாரெல்லாம் மூடி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரோட முகத்தையும் நான் பார்க்கணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஸ்ருதி மாட்டும் போது அவளை உடனே கையை பிடிச்சு கீழே கூட்டிட்டு போயிடுறேன். ஏன்னா இங்க எதுவும் பேச முடியாது. ஏன்னா நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்களே. ஆனா கீழே யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க அவகிட்ட நல்லாவே டீல் பண்ணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க எங்க முகத்தை மூடி வச்சிருக்காங்க. நான் அவங்கள கண்டுபிடிக்கணும். அதனால நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்க முகத்தை உங்களால காட்ட முடியுமா? அது மட்டும் இல்ல, இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? நீங்க ஒவ்வொருத்தர அவங்க முகத்தை என்கிட்ட காட்டுங்க. அட, என்ன ஆச்சு? நீங்க என்கிட்ட உங்க முகத்தை காட்டுங்க. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்விடேஷன் கொடுக்கணுமா என்ன? உங்க முகத்தை காட்டுங்க. இப்ப நீங்க உங்க முகத்தை காட்டுறீங்களா? என்ன பண்றீங்க நீங்க? இவங்க முகத்தை பாக்குறோம்னு சொல்லக்கூடாது. எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. எங்க குடும்பத்துல இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க விரதம் முடியறதுக்கு முன்னாடி அவங்களோட முகத்தை யார்கிட்டயுமே காட்ட மாட்டாங்க. அது எங்களுக்கு பழக்கமும் கிடையாது. நீங்க ப்ளீஸ் எங்களோட பாரம்பரியத்தை மீறாதீங்க. நீங்க எல்லாரோட முகத்தையும் பார்த்துட்டீங்க, யாரும் எதுவும் சொல்லல. ஆனா இவ விஷயத்துல இப்படி பண்ணாதீங்க. இவ ரொம்ப கலாச்சாரமானவ. இவ இந்த மாதிரி எல்லாம் பண்ண தாங்கிக்க மாட்டா. இவ முகத்தை பார்க்கணும்னு சொல்லாதீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் எல்லாரோட முகத்தையும் காட்ட சொல்லி பார்த்துட்டேன்ல. இப்ப இவங்க முகத்தையும் நான் பார்க்கணும். முகத்தை காட்ட சொல்லுங்க. பொண்ணுங்களா, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. சரி சரி வாங்க போலாம். நில்லுங்க. நிலா தெரியுது பாரு. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுப்பா?
தண்ணி எடுத்துட்டு வாங்க. கிரீஷ், ஏய் நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. அட அட ஒரு நிமிஷம். கரண் தண்ணி குடுக்காதப்பா. இவ விரதத்துல இருக்கா. தண்ணி குடிச்சா இவளோட விரதம் முடிஞ்சிடும். இவ புருஷன் தான் இவளுக்கு தண்ணி கொடுக்கணும்பா. பாட்டி என்ன நீங்க இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இவங்க மயக்கத்துல இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க விரதத்துல இருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியே விரதம் இருந்தாலும் அது உயிரை விட ஒன்றும் முக்கியம் இல்லை. நான் தண்ணி